ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சூப்பர்பாக ஒரு ஹெல்த்தியான அடை தோசை மாவோட ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ பச்சரிசியும் 1/2 கிலோ புழுங்கல் அரிசியும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் போல் ஊற வச்சு நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம புட்டு மாவுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான். நல்லா காய வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 150 கிராம் 150 கிராம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 10 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு உங்களுக்கு வாசம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நம்ம மாவாக கலக்கும் போது தான் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு அது 2 மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு பாதி அளவு வறுபடுற அளவு வறுத்துட்டு அதோட உளுத்தம் பருப்பும் சேர்த்து எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரா மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதில் எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உப்பு எல்லாத்துலேயுமே ஈரப்பதம் இருந்ததுன்னா போட்டோம். சூடான உடனே இதுலேயே நம்ம அந்த அரிசியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த புட்டு மாவு சலிக்கிற சல்லடையில் அரைச்சி சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைங்க வெளியூரில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். நீங்களுமே ஜாப் முடித்து டயர்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கலக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சைட் டிஷ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு ஊறிடும். அழகாக தோசை சுட்டு மொறுமொறுன்னு சாப்பிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது இப்போ இந்த மொத்தமாக நம்ம பொடிக்கிறது 2 கிலோ அளவுக்கு நமக்கு அடை தோசை ப்ரீமிக்ஸ் கிடைக்கும். இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவும் சேர்க்கலை. அதனால் 1 மந்த்து வரைக்குமே நீங்கள் ட்ரையாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இது பாருங்கள், நல்லா புட்டு மாவு மாதிரி தான் சலிச்சிருக்கேன் நான். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சுடும்போது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். எதுலேயுமே மாய்ஸ்சரைசர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரீமிக்ஸ் நம்ம எது செஞ்சாலுமே 1 மந்த் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.